ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஹெல்தியான வேல ஈஸி மெத்தடில் எப்படி ஹோம்மேட் சுகர் ஃப்ரீ சாக்லேட் செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 1/2 கப் அளவு கோகோ பவுடர் சேர்த்துக்கலாம். 25 கிராம் அளவு அன்சால்டட் பட்டர் சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவு மில்க் சேர்த்து டபுள் பாயிலிங் மெத்தடில் மில்க் பண்ணி எடுத்துக்கலாம். இது கெட்டியாக இருக்கிறதுனால இதில் இன்னும் ஒரு 1/4 கப் அளவு பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மொத்தமாக 1/2 கப் அளவு பால் சேர்த்துருக்கேன். இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா கூல் டவுன் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கூல் டவுன் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு மோல்டு எடுத்துக்கோங்க. இது சிலிக்கான் மோல்டு. இது எல்லா பேக்கிங் ஷாப்லேயும் கிடைக்கும். இப்போ நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்க சாக்லேட்டை இதில் ஊற்றி பேஸ் நம்ம நல்லா செட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி நல்லா டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணிவிட்டு இதை ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக பம்கின் சீட்ஸ் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பாதாம், முந்திரி, பிஸ்தா, திராட்சை இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் விட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி ஓரளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் டேட்ஸ் சேர்த்துக்கலாம். ஒரு 8 டேட்ஸ் கிட்ட நான் எடுத்திருக்கேன். சீட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் எல்லாமே நல்லா கம்பைன் ஆகும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் உள்ளே ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். பேஸ் நல்லா செட் ஆயிருச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கை இது உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஸ்டஃப் பண்ணிட்ட பிறகு நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்க சாக்லேட்டை மேலே ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி நல்லா டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணிவிட்டு ஒரு நைஃப் வச்சு ரிமைனிங் சாக்லேட்டை ரிமூவ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் எல்லாமே ஈக்குவலாக செட் ஆகும். இதுக்கு பிறகு அலுமினியம் ஃபாயில் அப்படி இல்லைனா ஒரு பட்டர் பேப்பர் வச்சு மோல்டை கவர் பண்ணி ஓவர் நைட் சாக்லேட்டை ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம இதை டீமோல்ட் பண்ணலாம். இந்த மாதிரி லைட்டை ப்ரெஸ் பண்ணாலே இது ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக செட் ஆகிருக்கு. கொஞ்சம் கூட எந்த பிரேக்கும் இல்லாமல் சாக்லேட் ரொம்பவே சூப்பராக செட் ஆகிருக்கு. நம்ம இதை டிசைனிங் மோல்டில் செஞ்சுருக்கிறதுனால இது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம இதில் டேட்ஸ் அண்ட் நிறைய நட்ஸ் சேர்த்து சுகர் ஃப்ரீயாக செஞ்சுருக்கிறதுனால இது சாப்பிட்றதுக்கு உடம்புக்கும் ரொம்ப ஹெல்தி. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.